டெல்லி உச்சநீதிமன்றம் குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவின்படியும் அங்கன்வாடி ஊழியரை 3ஆம் நிலை அரசு ஊழியராகவும் உதவியாளர்களை 4ஆம் நிலை அரசு ஊழியராகவும் பணி வரன்முறை செய்ய வேண்டும் அப்படின்னும் ஊழியர்களுக்கு 24,000 உதவியாளர்களுக்கு 22,000 சம்பளமா வழங்க வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசுடைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படணும். நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில 30 ஆண்டுகளுக்கு மேல பணி செய்து வரக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் பணி ஓய்வூதியம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமா வழங்கப்படணுங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஊழியர்களுக்கு ரூபாய் 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சமும் வழங்க வேண்டும்ங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஊழியர்கள் உதவியாளர்களுடைய பணி சுமையை குறைக்கவும் அங்கன்வாடி திட்டத்தை சிறந்த முறையில செயல்படுத்தவும் காலி பணியிடங்களை உடனடியா நிரப்பணுங்கிறதையும் அவங்க கோரிக்கையில முன் வச்சிருக்காங்க. முக்கியமா மே மாதம் கோடை வெயில் அதிகமா இருக்கக்கூடிய நிலையா இருக்கும். அதுல 3 வயது பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் அங்கன்வாடிக்கு வரக்கூடிய காலகட்டத்துல பல நோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய வகையில குழந்தைகளுடைய நலன் கருதி அங்கன்வாடி மையங்களுக்கு அமைச்சருடைய வாக்குறுதிப்படி 1 மாதம் கோடை விடுமுறை வழங்கணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க.